ஊடகத்துறையின் மூலமாக பத்திரிகையின் மூலமாக பலரை நீங்கள் விளாசி தள்ளி இருக்கிறீர்கள். இப்போது களத்தில் எப்படி விளாச போகிறது நான் பார்க்க வேண்டும். விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய முதலமைச்சர் செஸ் விளையாட்டு வீரர் அவரை பார்க்க சென்றபோது உங்களுக்கு தெரியும், உலக அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற அவரை பார்த்தபோது தன்னோடு எடுத்து வந்திருந்த செஸ் போர்டை மேஜையிலே வைத்து ஆடலாமா என்று கேட்டு அவரோடு ஆடி அந்த நிகழ்வு விளையாட்டுத்துறை மீது அவர் எவ்வளவு அக்கறையாகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார் என்பதை நமக்கு புலப்படுத்தி காட்டியது. அது மட்டுமில்லாமல் விளையாட்டுத்துறையை நன்கு அறிந்திருக்கிற ஒரு அமைச்சராக்குவதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு ரினைசான், ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும், ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட வேண்டும். இது விளையாட்டுத்துறையின் மறுமலர்ச்சியின் காலம் என்று மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அளவில் பல திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தயார்படுத்தப்பட்டு வருவதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். விளையாட்டுத்துறையில் சிபாரிசு இருக்கக்கூடாது, சிறந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். விளையாட்டு வீரர்கள் கிராமப்புறத்திலே இருந்து சீராக செம்மையாக நகர்ப்புறம் வரைக்கும் ஈக்குவல் வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். ஒரு பக்கம் ஆள் தெரிந்தவர்கள், பணபலம் மிக்கவர்கள் அல்லது புகழுக்குரியவர்களை சார்ந்து நிற்கின்ற சில பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு விளையாட்டுத்துறையில் கிடைக்கிறது என்கிற நிலைமையெல்லாம் மாறி உண்மையாக களத்தில் இறங்கி திறமையாக விளையாடக்கூடிய இன்னும் நாம் அடையாளம் காணாதிருக்கிற பலரை அடையாளம் காணக்கூடிய காலம் உருவாக வேண்டும். சிபாரிசுக்கு இடம் இருக்கக்கூடாது. ஜாதி, மதம், மொழி, இனம் விளையாட்டுத்துறையில் குறிப்பிடக்கூடாது. எந்த காலகட்டத்திலும் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் மிக்க நம்மவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் இன்றைக்கு பல முனைப்பான திட்டங்களை தீட்டி வருவதை ஊடகங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது.